வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாஜகவில் தீய சக்தி இல்லை, அதான் இதுகளை பற்றி பேசல. தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள் கொண்டு வர அழுத்தம், நயினார் நாகேந்திரன் சொல்லிர். தேர்தல் நெருங்குவதால் திமுகவிற்கு பயம் நடுக்கம் வந்துவிட்டது. பழைய ஓய்வூதிய திட்ட விவகாரத்தில் அரசு ஊழியர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் திருநெல்வேலி அல்வா கொடுத்து ஏமாற்றிவிட்டார் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ விமர்சித்துள்ளார். நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேலும் கூறியதாவது: சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டம் ஒரு மாநாட்டைப் போலவே பிரம்மாண்டமாக அமைந்தது. இதுவரை எந்த அரசியல் கட்சியும் நடக்காத வகையில் சுமார் 5 லட்சம் பேர் அதில் பங்கேற்றனர். இதன் மூலம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்ச உறுதியாகியுள்ளது. தேமுதிக மற்றும் பாமக எங்களது கூட்டணி இணைவது தொடர்பாக இன்னும் ஒரு வார காலத்தில் தெளிவான பதில் கிடைக்கும். திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் ஒரே குடைக்குள் வர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் தான் டிடிவி தினகரன் எங்களுடன் இணைந்துள்ளார். அரசியல் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் எத்தனை மாவட்ட செயலர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட தலைவருக்கு தெரியாது. விஜய்க்கு பாஜக எந்த அழுத்தமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஜகவில் ஊழலோ தீய சக்தியோ கிடையாது. அதனால்தான் விஜய் பாஜகவை பற்றி பேசியிருக்க மாட்டார். எங்களை பொறுத்தவரை யாரையும் அடிமையாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அனைவரும் சுதந்திரமாகவே செயல்படலாம். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் முதல்வர் ஸ்டாலின் பொய்யான தகவல்களை வழங்கி வருகின்றார். பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று கூறி அரசு ஊழியர்களை ஏமாற்றிவிட்டார். அவர்களுக்கு வெறும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்து அல்வா கொடுத்துள்ளதாக திமுக அரசு இவ்வாறு அவர் கூறினார். 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.